சரி 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 சரி. வர மே 5th இவங்களுக்கு மேரேஜ் இருக்கு. இல்லக்கா இன்னைக்கு பொண்ணு மாதிரி இருக்கீங்க. உனக்காக ஹெல்தியா வந்து கோதுமை பிரெட்ல பிரெட் ஆம்லெட். வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ஒரு டீப் கிளீனிங் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த மாதிரி ஒரு டீப் கிளீனிங் வந்து பண்றதே கிடையாது. இல்ல பண்ணிருக்கோம். என்ன ரியாக்ஷன் இது? ரூம் கிளீன் பண்ணோம். எப்படி காணோம்? கிளீன் பண்ண ரூம்னா எப்படி இருக்கும்? இருங்க. சுத்தி கிளீனிங் டே. இந்த பொம்பளை பசங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. 3 பொம்பளை பசங்களும். அதனால நான் எல்லாமே கிளீன் பண்ணணும்ன்றதுக்காக இவங்களுக்கு காலையில இவங்களுக்கு ட்ரைனிங். இந்த சேட்டை இருக்கு பத்தியா, லீவு முடிஞ்சிட்டு டேபிள் எழுத படி சொல்லி திட்டினே இருக்கிற, படிக்கவே மாட்டாங்க. செகண்ட் டேபிள் ஃபுல்லா எழுதி தப்பா சொல்ற 10 நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. நல்லா படிச்சாதானே +1 +2 ஐஏஎஸ் ஆக முடியும். +1 +2 எப்படிமா ஐஏஎஸ் ஆகும்? இல்லடி தங்கம், இப்பவே அந்த ட்ரைனிங் பண்ணாதானே ஐஏஎஸ் படிக்க முடியும். படிக்கிறதுக்கு ஐஏஎஸ். இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. ஓகே, என்ன இப்படி நாறுது? வீடியோக்குள்ள போலாம். First things first. மதலனாலும் வைதா மாதிரி காட்டிக்கோ, இல்லன்னா தெரியாதனமா ஊர்ல சீரியல் தூச்சுல மாட்டிக்கோ. அண்ணே இப்படி கிளாமரா அடிக்கிறீன்னு. கேமரா இருக்கிறது காட்டி வெக்கமா இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல First things first. போகடா. வரஞ்சிரும். ஹவுஸ் ஓனர் கலவுக்கு எக்ஸ்ட்ரா காசு போடுவாரு. ஐயோ, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படி, முதல்ல ஆட்டுக்குட்டி ஏன்னா இந்த பேய் இருக்கு உங்களுக்கு. முதல்ல அப்புறம் ஆட்டுக்குட்டி நான் சொன்னேன். சரி 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 சரி. முதல்ல இந்த ரூம்ல இருக்க குப்பை எல்லாத்தையும் வச்சு வெளியே போடுங்க. வெளில போங்க. சேட்டா அப்படியே போயிடு. பெர்ஃபெக்ட் போடு. என் பிள்ளை பாருங்க, நீங்க பேசினா என் பிள்ளை போனா அது குப்பை வெளில போயிடுச்சு. நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சோரி நாய்? அவ கடற்கார பிச்சைக்காரி. குப்பைகள் பிச்சைக்காரன். என் டிஷர்ட் போடனா எனக்கு தூக்கமே வராது. இந்த லேபல் லைன்ல நம்பர் 1 சாரி. அம்மா வந்து இந்த சாரி நாங்க செஞ்சதுல இருந்து ரொம்ப பிடிச்சது. அருமை. நான் ஒரு மேரேஜ் இருக்கு, அதுக்கு நான் இந்த சாரி தான் சொல்றேன். அதுக்குள்ள நான் 5th மேரேஜ். வர மே 5th இவங்களுக்கு மேரேஜ் இருக்கு. இவ்வளவுதான் பேசுறேன். எப்படி தெரியுமா வந்தது எனக்கு அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா இந்த saree பத்தி ரொம்ப சாஃப்ட்டான saree ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சூப்பரான ஒரு வெட்டிகரி நாங்களே தேடி எப்படி செஞ்சு Let's start the cleaning. இந்த ராம் நேத்து ஏதோ சொன்னாங்கங்க. ஆட லூசு மாதிரி பேசுறீங்க. பேசினே அம்மா இந்த பக்கம் அக்கா அப்புறம் அட ஐயோ நான் நீனே பண்றேன். என்னது இப்படி ஏறியுது? நான் க்ளீன் பண்றத வந்து நீ வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறேன். நாங்க எப்படி க்ளீன் பண்ணி க்ளீனாக உங்களை உட்காந்து கொண்டாடுறோம். நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். வெளில இருந்தா வேஸ்டா அழுக்கா இருக்கிறதுனால வெளில சாப்பிட்டுருக்கோம். நாங்கள் வந்து புதினா டீ குடிச்சிட்டு பிரிஸ்கா க்ளீன் பண்ணுவோம். இந்த ரூமை நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி ஆக போகுது. நாங்கள் ஏன் இப்படி சடனாக வந்து ரூம் எல்லாம் பயங்கரமாக ரூம் இல்லை வீட்டே முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ண முடியும்னு பண்ணுறோம் அப்படின்னா, மெயினாக எங்கள் ரூம் ஆக்சஸ் பண்ணுறதே கம்மியாச்சு. ரூம்லேயே நாங்கள் தூங்குறது இல்லை, ஏன்னா இங்கே ஏசி சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்றதுனால நாங்கள் ஒன்றாவே குடும்பமாக ப்ரொஜெக்டர் ரூமில் தூங்கிக்கிறோம். இங்கே தூங்கவே இல்லை அப்படின்றதுனால பெட்டோட கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. அதனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். புதுசாக ஷூ ஸ்டாண்ட்லாம் வாங்கியிருக்கோம். உள்ள என்ன இருக்குன்னா வெளியே தெரியாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. நிறைய செருப்பு உங்கள் வீட்டில் இருக்குன்னா வீட்டு வாசலில் வைக்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ டக்குன்னு இந்த பெட்டை கிளியர் பண்ணி மாஸ்க் காட்டும். நார மூதேவி. ஓகே, ஸோ பெட்ஷீட் எல்லாம் எடுத்து மாஸ்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் புது பெட்ஷீட் போட போகிறேன். என்ன பெட்ஷீட்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதை எங்கே வாங்கணும், ராஜஸ்தான்லேயே எங்கோ வாங்கணும் நாங்கள். ஸோ அந்த பெட்ஷீட் வந்து போடலான்னு இருக்கேன். அது வந்து கம்ப்ளீட்லி ஹேண்ட் மேட் பெட்ஷீட். சூப்பராக இருக்கும். நல்லா கோல்டு சில்வர் பிரிண்ட்லாம் வச்சு ஐ ஷோ யூ. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்ப புகைப்படம் போட்டிருக்கு.
இது வந்து ஒரு லைட் ப்ளூயிஷ் கிரீன் மாதிரி இருக்கு. ஐயோ சாமி, என்ன கலர் இது? நல்லா சில்வர் கலர்ல பச்சையா கொடுத்துருக்கான். கலர் பிளைண்ட்னஸ் எங்க அக்காவுக்கு வந்து. சாரி கைஸ். உள்ள இருக்கிறது இது என்ன கலர்? இது அது வேணா உங்க மனசு ஆறுதல் படாம இருக்கிறதுக்காக கிரீன் ஒத்துக்கலாம். மத்தபடி கிரீன். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ஓகே, சூப்பராக பெட் போட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கோல்டு வித் சில்வர் பெயிண்ட் மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும், கொஞ்சம் ஏஸ்தெட்டிக்காக இருக்கும். அதனால தான் இது வாங்கணும். எப்படிமா சூப்பராக பெட் போட்டிருக்கோமா? நாங்கள் 3 பேர் வேர்வை சிந்தி போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. 3 பேர் வேர்வை சிந்தி போட்டேன்னு சொல்லாதீங்க. ஒரு பெட்டு பார்த்து வேர்வை சிந்திங்களா நீங்க? கிச்சன் போய் உங்களுக்கு லெமன் டீ போட்டு சாதா டீ போட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன். நம்ம இடத்தை காலி பண்ணிடுறது நல்லது. உனக்கே வேர்வை சிந்தல எங்களுக்கு எப்படி சிந்தும் நீ கேட்ப. கண்டிப்பா இந்த மாதிரி நல்லா தின்றா பாருங்க 2 பேரும். உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். மல்லிகையே பீஜம் போட்டா நீ அவளுக்கு ஊட்டி விடணும். அப்படியே சின்னதே இருக்க கூடாது. மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. சரியாங்க. நீங்க பெட்டு போட்டதுக்கு நான் உட்கார்லன்னா சரியா இருக்காதுல்ல? கண்டிப்பா. எப்படி பெட் போட்டிருக்கு? போட்டிருக்கோமா? ஆனா சின்ன வயசுல தான் நம்ம ஜானுக்கா சூப்பரா இந்த வேலையெல்லாம் பாப்பா. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. நான் எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவான். அப்ப லஞ்சம் வாங்கி பாத்துருமே. சில்லற காசு ஒரு 10 ரூபா இருந்தா கொடு. கிளீன் பண்ணி 10 rupees வாங்குறேன். இப்பயும் கிளீன் பண்ணிருக்க 10 rupees கூட. தேங்க்யூமா. அந்த போன் மொக்க போன் தெரிஞ்சா நீ கொடுக்குறேன். ஓகே, சூப்பரா பெட் போட்டாச்சு. அடுத்து இந்த ரூம் ஃபுல்லாத்தையும் கிளீன் பண்ணோம். மா வெக்கையில நின்று வேலை பார்க்க முடியலன்னு சொன்னீங்கல்ல, சிம்னி வேற ஒர்க் ஆகல, புது சிம்னி போட்டாச்சு. இந்த வெயில முடியலையா சமைக்கிறதுக்கு? டிஃபன் தான் பண்ற நைட்டு. அதுக்கே தாங்கல. மயக்கமா இருக்கு, டென்ஷனா இருந்தாலும் கோவமா இருக்கு இந்த டிஃபன் பண்றதுக்கு. இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் வெயில எவ்வளவு பேர் வெயில கஷ்டப்படுறாங்கல்ல. பயங்கர வெயில். ஓகே, ஸோ வந்து என்னதான் பெட்டை க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் மேலே தான் வந்து நாங்கள் எல்லாத்தையும் போடுவோம். இது நம்மளோட சாஃப்ட் பாக்ஸ். இது ஆனால் ராம் இல்லை, ஸோ எப்படி மடிக்கன்னு தெரியல. அதனால ப்ளீஸ் மடிச்சு காட்டுங்க. ஐயோ, உங்க அண்ணன் வந்து அவ்வளோதான். எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது? இப்படி இருக்கிறத அவ்வளோதான் இதுக்கு போட்டு இவ்வளோ அலப்பறை பண்ண. என்ன சொல்லிட்ட? உன் பக்கத்துல நீயே உட்காந்துருக்க. இவள் வந்து இங்கே துடைத்து கொண்டிருக்கிறாள், ஒருத்தி குப்பை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரூம் வந்து நல்லா கிளியர் ஆயிடுச்சு. இது இப்படி கிளீன் ஆகும் நீங்க நினைப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல இந்த ரூம் என்ன ஆகுதுன்னு நான் காட்டுறேன். காட்டு காட்டு காட்டு. பிறவி பைத்தியம். இப்போ ஒரு அல்டிமேட்டான விஷயம் சொல்ல போறோம். எங்க அக்கா வந்து நீங்களே வந்து சர்ப்ரைஸா க்ளீன் பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ப்ரைஸா அவங்க சொல்லிட்டு பண்ணுவாங்க, நாங்களும் சர்ப்ரைஸ் சொல்லிட்டு அவங்க சொல்லது சர்ப்ரைஸா பண்ண போறோம். அதுதான் வந்து சர்ப்ரைஸ். தூத்தாச்சு, ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஒன்லி ஒன் ப்ராப்ளம் இஸ் தட் பிளாக் கரெக்ட். எங்க இருந்து எவன் வந்தான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதை ஃபுல்லா நான் ஒரு எக்யூப்மெண்ட் வர வச்சு ஃபுல்லா சுரண்டி எடுக்கணும். நான் தூத்து பெருக்கிட்டேன். 2 seconds later. முடிக்க போறோம் நாங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். அங்கதான் வந்து குப்பை பொறுக்கினா இப்போ பெருக்கி அவ உள்ள விடுங்க. என்ன என்னக்கா சர்ப்ரைஸ் பண்ண சொன்னனே, பண்ணீங்களா இல்லையா? நாங்க ஃபர்ஸ்ட் எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறோம். வெரி நைஸ். நான் சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு வேணும். இந்த ஹோல் பில்டிங்கையும் ஃபுல் கிளீனிங் பண்ணணும். அந்த சர்ப்ரைஸ் இப்போ ராமி எடுக்கணும். நீ மண்டையை உடச்சு மகாதேவனா இருப்ப. அப்படியே எனக்கு தள்ளி விட்டா பாரு. கன்ஃபார்ம் உனக்கு இப்போ ரிப்பு தான். ரிப்பா இருப்ப நீ. இந்த ரூமை வந்து பேக் டு நார்மல் ஆக்கணும். தெரியுமா? ஆய் போனியா? சரி, அதெல்லாம் இருக்கணும். கீழே இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு, வாங்க. ஏய் என்ன, நான் கரெக்டா உன் சவுண்ட் கேட்டோடனே ஆன் பண்ணிட்டேன் கேமரா. என் ஒய்ஃப்காக ஆசாசியா நான் சர்ப்ரைஸாக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவளுக்கு பசிக்குமே எனக்கு தான். எப்படி சூப்பரா இருக்கா? அதுல சூப்பரா இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. கை நாட்டியம் ஆட செய்யுமே. உள்ள வந்து ஜூஸ் இருக்கும் உண்டு. அதாவது மேல வந்து அப்படியே குடிச்சுக்கலாம்.
ஜூஸ் மேல பழம் அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ட்ரிக்ஸ் கிடையாது, நான் ஜூஸ் பண்ணி ஊத்திருக்கேன் நானு. அட எச்சி வருதுடா குர்ரா. சரி ஓகே, அடுத்த சர்ப்ரைஸ் நாங்க போய் ரெடி பண்றோம். பாய். உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஆசையே கொடுத்துருக்காங்க, புரியுது. பட் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண நல்லா இருக்கும். குச்சமே இல்ல. என்னக்கா இன்னைக்கு பொண்ணு மாதிரி இருக்கீங்க? பேய் மாதிரியா இருப்பாங்க, பேய் கறி. ஐயோ என்ன ஒரு வாட்டி பாருங்க. அண்ணம்மா நீங்க நெத்தியில போட்டு வச்சுக்கிறது அழகா இருக்கு. நீனும் ஆமா பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கிட்டு. எங்களுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் சொன்னீங்க, இதையும் கேட்டுதான் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டீங்களா? நான் போன நல்லா ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா கூட்டு போலான்னு வந்தேன். தாயாரே சர்ப்ரைஸா வந்துட்டேன். எனக்கு தெரியாத மாதிரியே இருந்துட்டேன். சரி ஒண்ணு கொடுங்க. காலங்காத்தால ஏன் அறகுறை ஆடிட்டு இருக்க? என்னக்கா க்ளீன் பண்றீங்களா? இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். தரைய பாரு, சொப்பா இருக்கிறதும் நாசமாயிடுச்சு. கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். குண்டு ரெடியா? பசிக்குதுன்னு சொன்ன, ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு சிறு பிளேட்டிங் உதவியோட உனக்காக ஹெல்தியா வந்து கோதுமை பிரெட்ல பிரெட் ஆம்லெட். டேஸ்ட் அருமையான டேஸ்ட். எப்படி இருக்க? அடிப்பொலியானோ. சட்னி இஸ் prepared by குகநாத கோபாலகிருஷ்ணன். இவ்ளோ அழகா இருக்கு பெட்ரூம். இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஓகே, பேக் டு கிளீனிங் மோட். ஆல்ரெடி ஓரளவுக்கு எல்லாம் அடிச்சு ஆரம்பிச்சாச்சு. நல்லா தெம்பா சாப்பிட்டு கிளீனான ரூம் மறுபடியும் குப்பையாக மறுபடியும் க்ளீன் பண்ணுவோம், மறுபடியும் குப்பையாகவும் மறுபடியும் க்ளீன் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம், குப்பையாகவும் குப்பை க்ளீன், க்ளீன் குப்பை, க்ளீன் குப்பை, குப்பை க்ளீன். ஏ சோழியால ஸ்வேதா குப்பை நான் க்ளீன், பாப்பா குப்பை நான் க்ளீன். எங்களெல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் வெளியெல்லாம் வேலை இருக்கு. வெளியே வேலை இருக்கா? வெளியில வெளியே ஸ்டாண்டு அந்த ஏரியா, அதாவது முடிக்க முடியுமான்னு தெரியல. எவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு முடியுதோ முடிச்சுட்டு மீதி நாளைக்கு பார்ப்போம். டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ளீன் பண்ணிட்டே இருக்கும்போது ஐ டிஸ்கவர்ட் எனக்கு நிறைய Dress ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஸோ அதனால லூஸான ட்ரெஸ்லாம் போட முடியலன்றதுனால இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த லூஸான ட்ரெஸ் வேணும் அப்படின்னு என்கிட்ட போராடிட்டு இருக்காங்க. அதனால முதல் முறையா நான் வந்து ஏலம் விட போறது நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய இந்த ஒரு டிஷர்ட். ஸோ இது நான் ஏலம் விடுவேன். உங்கள நீங்க 1 2 3 4 பேரும் ஏலத்துக்கு எடுத்துக்கலாம். பட் எனக்கு கன்வின்ஸ் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் யாருக்கு முதல் தரம் சொல்லுங்க. ஏதாவது சொல்லி தொலை. நீங்க ஆல்ரெடி சமந்தா மாதிரி 60 வந்துட்டீங்க. எதுக்கு இந்த மாதிரி டீ-ஷர்ட் கொடுங்க? யாருக்கு வேணும் என்ன ரீசன் நீ கன்வின்ஸ் பண்ணிட்டியா? முடிஞ்சா இப்பதான் பிறந்திருக்கீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 4 வாட்டி போட்டலாம். இல்லை அதனால அப்படியே கொடுத்துருங்க. யூ ஆர் அன்செலக்டட். ரெண்டுபேரோட கன்வின்சிங்கும் சுத்தமா தெரியல. என்ன கன்வின்ஸே அவன் தோக்கடை நான் சொல்றது கேக்குதா? முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். கன்வின்ஸ் பண்ணி வரோம். அழகான Dress மாதிரி இருக்கிற உனக்கு Dress எதுக்கு? நோ முத்துனா திருச்சா மாதிரியே இருக்கணும். அடுத்து என்கிட்ட ஒரு டிஷர்ட் இருக்கு. இதுல என்ன சின்ன ஒரு பிரச்சனை, இந்த டிஷர்ட்ல என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா சின்ன ஓட்டை இருக்கு முன்னாடி. 2 விரல் உள்ள போற அளவுக்கு ஓட்டை இருக்கு. சோ இந்த டிஷர்ட் யாருக்கு வேணும்? எனக்கு கூச்சமே நான் போட மாட்டேன். இந்த டீ-ஷர்ட் பண்றவங்க வெக்கம் இல்ல, வெக்கம் கட்டணும்ல. நான் எதுக்கு உனக்கு தரணும் ரீசன் சொல்லு. அதுலயும் ஓட்டர் இருக்கு, இங்கேயும் ஓட்டர் இருக்கு. நீ ஓட்டர் அப்படின்னா நான் ஓட்டே காட்டவா? டேய் பேயில போமா. இலே ஒரு தங்கச்சினா அண்ணா போட்ட சட்டையை தான் போடணும். விஜய் படத்துல பாத்திருக்கீங்கல்ல. நீங்க வந்து தங்கச்சின்ற பாசத்துல இந்த டிஷர்ட் கேக்குறேன். அருமை. அப்ப நீ கேட்க மாட்டே. நான் கேக்குறேன். எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எனக்கு என்னடா இவன் கூட இருந்தாலும் இருக்க முடியாது. இவன் கூட நீங்க ஆர்டர் எடுத்து பாத்துட்டு அவங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இல்ல சம்டைம்ஸ் அவன் காலி துவைக்க போடுக்கும் போது யாரத்த போட்டாங்க. அப்ப அவன் நேரத்துக்கு
கடைசி ட்ரெஸ் வாங்குற முடியவே இல்லை. என்னோட பீரோ ஃபுல்லா தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சுக்கலாம். 2 பேரும் முடிவு பண்ணிருக்கீங்க. அதேதான் அதேதான். சென்டிமெண்டா பாக்குறதுனால நீங்க தான் முடியும். நானா இப்ப நான் என்ன பண்ணுவேன், பாச பிணைப்புல நீங்க 2 பேரும் என்ன மிஞ்சிட்டனால நான் வந்து நீங்க 2 பேரும் ரொம்ப பாசமா பேசணும்னால இதை நான் எடுத்துக்கிறேன். ஃபைனலி ஒரு ப்ராடக்ட் நான் கண்ணிலே காட்ட மாட்டேன். அதுக்கு முன்னாடி யாரு வேணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு கர்ம கர்மா. அது வந்து என்ன பொருள்னே நான் என்ன சொல்லல. அதுக்கு நீங்க எல்லாம் ஏழை கேக்குறீங்க. ஓகே, அது எதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்கணும்? இல்ல எனக்கு வேணாம். ஏப்பா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன சொல்லுங்க. இதுதான் தவறான விஷயம். அதை யார் வின் பண்றீங்களோ அதை வந்து போட்டு காமிக்கணும். கண்டிப்பா போடுறேன். செஞ்சுட்டா போச்சு. எங்க அண்ணியோட கிழிஞ்ச கோபம் வந்தாலும் கோபம் போடுங்களா? அதே அத புதுசா கூட நான் வந்து பூஜ்ஜியம் வச்சுக்கோங்க. ஐயே பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கன்வின்சிங் இல்ல, நீயும் கன்வின்சிங்கா இல்ல. அவளோட துணியை கொடுக்கும்போது நானா நீ கேக்குற. அதானே you are selected. இல்ல புரியல. இப்ப பாரு பேசுவா. பேயில போவான் என்னல இது. இப்ப பாருங்க. 1 hour later. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். பாய் வச்சுட்டே கிழியுது. அப்படி இல்ல. ஆப்ஷன் நல்லபடியா நிறைவேறிச்சு. இப்போ நான் போயிட்டு என்னோட மத்த துணியை மடிச்சு வைக்கிறேன். அப்படி பாரு, இதையும் துணி போட்டுக்கிட்டியா நீ? இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. அண்ணா நான் ஸ்டைலும் பண்ணிருக்கேன். நல்லாதான் இருக்கு. தேங்க் யூ மிஸ்டர் ஜென்டில்மேன். கும்பிங்கோ. இப்போ அவாய்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு அது வேணாம். என்ன இப்படி நாறுது? எத்தனை வருஷத்தா? அது வேற சரியில்லை. I think 2008ல முடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். 2 years ஆகும். ஏய், மேக்ஸ்ல 8 மார்க் எவ்வளவு வருவா? நான் மேக்ஸ்ல 8 மார்க். நான் பிறந்த இயர் 8. 7 + 1 என்ன? 8. என்னோட 8. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ பப்ளிகேஷன் வாங்க போற மார்க்